friends, welcome to Binsy's World. Binsy's World நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொரிச்ச கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாணல்ல நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10 to 15 கார்லிக்கை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி கழுவின கருவாடை பொரித்து எடுத்துக்கலாம். இதில் மசாலா எதுவுமே நாங்கள் சேர்க்கல, சுடு தண்ணியில் கழுவி அப்படி நாங்கள் பொரித்து எடுத்துருக்கோம். நம்ம ஏன் இப்படி வறுக்கிறோன்னா தொக்கில் போடும்போது கருவாடு உடஞ்சி போகாமல் இருக்கும், அதனால நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம். இப்போ கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெய் வடிகிறதுக்காக நான் எங்கள் சைடில் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. 3 பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு சமையல் நல்லா இருக்குன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கினாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலை, ஆனால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். எங்கள் மிளகாத்தூளில் தனியாத்தூளும் கலந்துருக்கு. அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துடலாம். கருவாடை நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இன்னும் வைக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இதுக்கு காம்பினேஷனாக பக்கத்துலேயே நாங்கள் பீட்ரூட் செஞ்சிட்ருக்கோம். முட்டை அப்புறம் அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் மதியான சாப்பாடு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.